சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க, அனுமதி இலவசம். செய்தி அரசியல் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது இஸ்ரேலுக்கு சுப்ரீம் லீடர் அனுப்பிய எச்சரிக்கை செய்தி. ஈரானின் உச்ச தலைவர், சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அயதுல்லா அலி கமேனி, இவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முக்கிய உரையாற்றி இருக்கிறார். இதில் ஈரானியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், சில சபதம் எடுத்தாங்க அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். இன்று உலகினுடைய தலைப்புச் செய்தியாக இது இருக்கிறது. உச்ச தலைவர் அரசுக்கு மேலானவர், உச்ச தலைவர், அதுவும் இவர் அதிபராகவும் முன்பு ஈரானுடைய அதிபராகவும் இருந்திருக்கிறார். அப்படின்றப்போ இவருடைய செய்தி ஈரானுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்கு மேலானது. என்னென்ன சொல்றாரு, அவருடைய அந்த செய்தியில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னன்னு பார்க்கலாம். இப்போது இஸ்ரேல் மேல நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல் சட்டப்பூர்வமானது அப்படின்றாரு. ஏவுகணை தாக்குதல் குறைந்தபட்ச தண்டனை தான் இஸ்ரேலுடைய தவறுக்கு. இது குறைந்தபட்ச தண்டனை அப்படின்னா இன்னும் அதிகபட்ச தண்டனை இருக்கிறது அப்படின்ற பொருள் அதில் படுகிறது. இதனை ஒரு மிரட்டல் துணியாகவும் பார்க்கிறது உலகம், குறிப்பாக இஸ்ரேல். இன்னொன்று சொல்றாரு, எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குவோம் அப்படின்றாரு. ஸோ அந்த தேவையை இஸ்ரேல் ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்றதான் இந்த செய்தியினுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ நாங்கள் இப்போ குறைந்த அளவு தான் தாக்கியிருக்கோம், மீண்டும் நீங்கள் தாக்கினால் மீண்டும் இதைவிட பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றதுக்கான செய்தியை தான் சுப்ரீம் லீடர் எச்சரிக்கை செய்தியாக அனுப்பியிருக்கிறார். இன்னொன்று சொல்றாரு, இஸ்லாமிய நாடுகள் பாதுகாப்புக்காக ஒன்றுபட வேண்டும். இஸ்லாமிய நாடுகள்கிட்ட பல வேறுபாடுகள் இருக்கிறது, ஆனால் இந்த விஷயத்தில் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு, அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஒன்று சேருங்க அப்படின்றது அவருடைய அழைப்புக்கான செய்தியாக இருக்கிறது. இப்போது இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவையும் ஹமாஸையும் அழித்து விட்டதாக நினைக்கிறது. அவர்களை நீங்கள் ஒரு நாளும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்ற எச்சரிக்கையை மீண்டும் இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கிறார் சுப்ரீம் லீடர். இப்போது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனானில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். லெபனானில் ஏற்பட்ட பெரும் உயிரிழப்பு, தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு அங்கு இரங்கல் கூட்டம்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஹெஸ்புல்லா என்ன மாதிரியான வியூகங்கள் வகுத்திருக்கிறதுன்னு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே போய் லெபனானுடைய அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாரு. ஹெஸ்புல்லாவை சேர்ந்த சில நபர்கள், குறிப்பாக ஹெஸ்புல்லாவுடைய தலைவரே கொல்லப்பட்டதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை அவர் கண்காணிக்கிறார். அப்போது ஈரானும் அதே போல ஹெஸ்புல்லாவும் ஒருபுறம் லெபனானுடைய சப்போர்ட்டோட இதை ஃபுல் டைம் வாராக கொண்டு போறாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி, தாக்குதல்களை பொறுத்த வரைக்கும் லெபனானில் பல குறிப்பாக மின்னணு சாதனங்களை குறிவைத்து தாக்குதல், அதன் பிறகு ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் மரணம், கொல்லப்பட்டது. அதற்கு பதிலடியாக இப்போது இஸ்ரேல் மேல 150க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இதெல்லாம் நடத்தியிருக்கப்போ இஸ்ரேல் என்ன செய்யும்? உலகினுடைய அடுத்த எதிர்பார்ப்பும் பதிலடியும் என்ன அப்படின்ற கேள்விதான். ஈரான் இப்போதைக்கு பாதுகாப்பாக வைத்திருப்பது தங்களுடைய எண்ணெய் கிணறுகளை, அணுசக்தி மையத்தை, மின் உற்பத்தி நிலையங்களை. இங்கே தான் முதல்ல இஸ்ரேல் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு கருதுறாங்க. குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்கள், போர் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய எனர்ஜி சோர்ஸ், எண்ணெய் கிணறு, மின் உற்பத்தி நிலையங்களை அவங்க குறிவைப்பாங்க. இதில் அணுசக்தி மையங்களை தாக்கினால் அது உலகளவில் வேறொரு போராக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த ஒரு நிலைமையை கருத்தில் கொண்டு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலோடு இணைந்து இந்த போருக்கு வருவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறது. அப்படின்னா இந்த போர் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்படின்னா அணுசக்தி மையத்தை தாக்குவாங்களா அப்படின்னு கேள்வி இருக்குது. 2500 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அணுசக்தி மையம் அங்கே இருக்கிறது. அதனால ஒரு உச்சக்கட்ட அபாயத்தை உலகம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? விஐடி சென்னைக்கு வாங்க, அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.